அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 30ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, தசமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகுகாலம் சாயங்காலம் 4:30லிருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை, நல்ல நேரம் 7:45லிருந்து 8:45 காலையில், மத்தியானம் 10:45லிருந்து 11:45, 3:15லிருந்து 4:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், போடக்கூடிய சட்னோட கலர் பிங்க் அல்லது மெரூன். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக் கலர். சாப்பிட்றது கீரை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி சிறிது பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க உயர் ரக ஆடை அணியாதவராக இருப்பார். அவர் பெரிய அளவுக்கு பிராண்டட் காஸ்ட்லி உடையெல்லாம் போட மாட்டார். மாமூல் பருத்தி காட்டன் துணியையே அணிபவராக இருப்பார். கீழ்நிலை ஊழியரால் கீர்த்தி அடைபவர், அதாவது அடிமட்டத்து தொழிலாளர்களால் முன்னேற்றம் அடைபவராக இருப்பார். தீய வழியில் வீடு, நிலம், வாகன வாய்ப்பினை பெறணும்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார். அதாவது கஷ்டப்பட்டு வாங்கணும்னு இல்லை, குறுக்கு வழியில் அதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார். புத்திர புத்திரிகளின் மீது பாசம் கொண்டவராக இருப்பார். பூர்வீகத்தால் மனநிறைவு அடைபவராக இருப்பார். அதே மாதிரி இவங்க ஓரளவு அடிமட்டத்திலிருந்து உயர்ந்த மட்டத்துக்கு செல்லக்கூடியவராக இருப்பார்கள். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி செய்தொழிலில் பெரிய அளவில் ஒன்றும் ஆதாயம் வராது. மேலதிகாரிகளின் ஓரளவுக்கு தான் உதவி பண்ணுவாங்க, ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் செய்ய மாட்டாங்க. உடல்நிலையில் கூட கொஞ்சம் பாதிப்பு உண்டாகின்றது. இடமாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படாது. மிகவும் அந்த ஒருவேளை இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்பட்டால் மிகவும் நன்மை பயக்கும். கல்வி சம்பந்தமாக நல்ல முடிவு ஏற்படும். மேல் படிப்புக்கு வசதி உண்டாகும். அடுத்து ரிஷபராசி. உறவினர்கள், நண்பர்களிடையே சிறிது விரோதம் போக்கு நடக்கும். விரோதமே உண்டாகிறது. பொருள் வரவில் தடை ஏற்படுகின்றது. ஸோ பணத்தட்டுப்பாடு அதிகமாகிறது. மேலதிகாரிகளின் உதவி, ஆதரவு கிடைப்பதில்லை. வெளியூர் பிரயாணங்கள் இருந்தாலும் அதன் மூலம் பெரிய பலன்கள் எதுவும் ஏற்பட போவதில்லை. மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சியே உண்டாகும். அடுத்து மிதுன ராசி. உடல் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய ஜீவன் ஒன்று குடும்பத்தில் தோன்றும். பொருள் வரத்து நன்றாக இருக்கிறது. ஸ்தல யாத்திரை செல்ல நேரிடும். அதே சமயத்தில் தொழிலில் மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகும். அடுத்து கடகராசி. உடல்நிலையில் பின்னடைவு, அதாவது ஏதாவது நோய் தொற்றிக்கொள்வது நோய் தொற்றிக்கொள்ள வாய்ப்பு அதிகம். வீண் கவலை, வீண் அலைச்சல் முதலியன ஏற்படும். ஆனால் மனைவி மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் அவங்களோட ஆதரவும் தக்க தருணத்தில் உதவியும் கிடைத்துவிடும். செய்தொழிலில் மாற்றமும் ஏற்படும். அடுத்து சிம்ம ராசி. மங்களகரமான காரியங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உதவி செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே அளிக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நல்ல விதமாகவே இருக்கும். புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு ஏற்படும். அடுத்து கன்னிராசி.
ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும். செய்தொழிலும் அந்த தொழிலுக்கு ஊக்கமும் ஆதரவும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உதவி புரிந்து பதவி உயர்வுக்கு வழி செய்வார்கள். குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியே நிலவுகிறது. கணவன் மனைவி உறவு கூட இன்பமாக இருக்கும். மக்கள் உறவினர் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். அடுத்து துளாராசி. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு சிறப்புடன் விளங்குகிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். தொழிலில் மந்த நிலையும் தேக்கமும் ஏற்படும். கவனித்து கொள்வீர்களாக, எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வீர்கள். அடுத்து விருச்சிகம். மனமாகாதவர்களுக்கு மனமாகும். எடுத்த காரியங்கள் வெற்றியுடன் முடிவடையும். பிரயாணங்களினால் பெரிய அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்காது, பரவாயில்லை, அதனால் பெரிய நஷ்டமும் வராது. கணவன் மனைவி உறவு மட்டும் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கும். கடன் தொல்லையும் கவலையும் அகலும். பொருள் சேர்க்கையும் புதியன வாங்குவதும் நடக்கும். அடுத்து தனுசு ராசி. கோயில் குளங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகிறது. பணப்பழக்க வழக்கங்கள் ஓரளவு அதிகரிக்கிறது. குடும்பத்தில் ஓரளவு குதூகலமாகவே இருக்கிறது. உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது. உங்களது பேச்சை எல்லோரும் கேட்கின்றார்கள். புதிய மனை வீடு வாங்கலாம். புது மனை புகவும் வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். அடுத்து மகர ராசி. பொருளாதார துறையில் நல்ல அபிவிருத்தி உண்டாகின்றது. குடும்பம், குறிப்பாக அரசாங்க ஆதரவு அதிகரிக்கிறது. சகோதரர்கள் அவங்களான உதவியும் அனுசரணையும் நன்றாக இருக்கிறது. ஒரு கௌரவம் அதிகரிக்கிறது. உங்களுக்கு செய்தொழிலில் நல்ல ஆதாயமும் உற்சாகமும் உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவானது மேன்மையுடன் விளங்குகிறது. மக்கள் துணை புரிபவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்து கும்பராசி. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கவும். இல்லாவிட்டால் நண்பர்கள் உறவினர்களிடம் விரோதம் ஏற்பட்டு மிகவும் தொல்லைக்கு உள்ளாக நேரிடும். மனைவி மக்கள் மாத்திரம் ஆதரவாகவே இருக்கின்றனர். மருத்துவ செலவு சற்று அதிகரிக்கிறது. ஆனால் உத்தியோக மாற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது போன்ற நல்ல பலன்கள் நடக்கும். அடுத்து மீனராசி. இதுவரை திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. பொருளாதார நிலையில் கூட அபிவிருத்தியே உண்டாகிறது. மக்கள் பேறு ஏற்படும். புதுமனை, நிலம், வாகனம் ஆகியன வாங்கலாம். புதுமனை புகவும் சந்தர்ப்பம் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகள் ஆகியோர் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. பெற்றோர் உடல்நிலை நல்ல நிலையிலேயே இருந்து வருகிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.